திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயோட வருகையை வந்து அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாரு. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் இல்லை வாக்கு எண்ணிக்கை கம்மியாக விழுந்ததுன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு உள்ளூரில் பிளேயராக இருக்கும். ஆலூர் ஷானவாஸ்க்கு சீட்டு கொடுக்கப்படலை, அவர் அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் இப்போ எம்எல்ஏவா இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த வாட்டி வந்து இந்த தேர்தல் இது வந்து இருதுருவ அரசியல், ஒன்று திமுக இல்லை அதிமுக. இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான், அவர் ஒரு சில விஷயத்த சொல்ல மாட்டார், ஆனால் அவரை பற்றி எல்லாரும் பேசுறது அவர் விரும்பி அதை வந்து புகைச்சல்ல விடுவார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரை விட்டு அங்கே போகிறதுக்கான காரணமாக என்ன எடுத்துக்கலாம்? கரூர் அரசியல் ஒண்டி பண்ணால் நமக்கு இவ்வளோ முக்கியத்துவம், கோயம்புத்தூர் அரசியல் சேர்த்து பண்ணால் நமக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைக்கும் திமுக. அப்போ அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்தி இப்போ கோயம்புத்தூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார், கரூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார். 2 மாவட்டத்துக்கு அவர் இப்போ இன்சார்ஜ். இது ரெண்டுத்தையும் அவர் கரெக்டாக பண்ணார்னா மொத்த கொங்கு அவர் கைக்கு.